1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும், கருப்பணம் ஒழிஞ்சிடும் பேசிட்டு இருக்கிறான் பல பைத்துக்கார பையன். அதை கேட்டுட்டு இந்த பையன் மக்கள் வேற நாடா இருந்தா எல்லாரும் புரட்சி வெடிச்சு கீழே இறக்கி போட்டிருப்பான், பதையை விட்டு தூக்கி வச்சிருப்பான். இது மானம் கட்டு இன உணர்வு கட்டு ரத்தம் செத்து சோத்துக்கு செத்து போய் நிக்கிற கூட்டமா போச்சு. 1000 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா எப்படா கருப்பணம் ஒழியும்? செவரட்டி வீட்டுல 100 கோடிக்கு மேல பணம் எடுக்கிறதா எங்க இருந்து வந்துச்சு? அவன் சொன்னாடா பணம் அச்சடிக்கிற இடத்துல நேரம் வீட்டுக்கு பணம் வந்துச்சு. எங்கடா யாரா பதில் சொல்லுங்க? எதுக்கு எப்படி வந்துச்சு? ஜனார்தன் ரெட்டி கர்நாடக மாநிலத்தினுடைய பிஜேபி அமைச்சர் 650 கோடிக்கு தன் மகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது. 650 கோடிக்கு. ஐயா மோடி அந்த பணம் செல்லாதுன்னு சொன்ன பிறகு அதை தொலைக்காட்சி பாகத்தில் மதிப்பிற்குரிய அம்மா வானதி சீனிவாசன் சொல்றாங்க, அவ்வளவையும் அவர் காசோலையா கொடுத்திருப்பார், செக்கா கொடுத்திருப்பாரு. நாங்க என்ன கேட்கிறோம்? செக்கா கொடுத்திருப்பார். வரவேற்கிற அம்மா அவர் முனிக்கட்டை தனமா கொடுத்திருப்பார், செக் லீஃப்ல அந்த முனிய தனமா கொடுத்திருப்பார். அடிக்கட்டை இருக்குமாமா, அந்த அடிக்கட்டை வெளியிடுங்க வெளியிடுங்க. சரி, எல்லாத்தையும் காசோலையா கொடுத்துட்டாருல. மாப்பிள்ள கழுத்துல நாளைக்கு தான் வங்கிக்கு பணம் வருங்கும் போது இன்னைக்கு அவன் கழுத்துல 2000 ரூபாய் மாலை இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? நாளைக்கு தான் வங்கிக்கே பணம் வர போகுது. 2 நாள் கழிச்சு தஞ்சாவூர்ல பிடிச்ச 75 லட்சத்துல 10 லட்சத்துக்கு மேல 2000 ரூபாய் காசு இருந்துச்சு. எப்படா பதில் இல்லை? எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு ஈனப்பைய கூட்டம் நினைச்சுட்டு இருக்கான். நாங்கெல்லாம் ஒண்ணும் படிக்காத முட்டாப்பைய மக்க இது ஒளிஞ்சு போயிடும். பத்திரிக்கை அடிச்சுட்டு வாங்க, பத்திரிக்கை கொண்டாந்து காட்டுங்க, நாங்க 2.5 லட்சம் உங்களுக்கு பிள்ளைக்கு திருமணத்துக்கு காசு தரோம். அவர் காசு இல்ல, நம்ம சேர்த்த காசுல 2.5 லட்சம் தருவாங்க. எப்படி கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொண்டு காட்டினீங்கன்னா? கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்து காட்டினா 2.5 லட்சம் தருவா? இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்க யாருக்கு ஒப்பட காசு தருவா? அந்த கல்யாண பத்திரிகையில போடணும்ல, இந்த மண்டபத்துல இந்த நேரத்துல நடக்குது, அந்த மண்டபத்துக்கு ஒரு முன்பணம் கொடுத்த அனுமதியை பெறல, அந்த மண்டபத்துக்கு முன்பணம் யார் கொடுப்பா? இப்படி அறிவார்ந்த தலைவன் எங்கேயாவது பத்திரிக்கல? இதெல்லாம் சிந்திக்க வேணாமா? சரி, பணம் அடிச்சுட்ட 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது. 2000 நோட்டு எதுக்கு? விச் வார் பர்பஸ்? விச் வார் பர்பஸ்? 2000 நோட்டு எதுக்கு? ருபீஸ் எதுக்கு? 1000 2000 ரூபாய் நோட்டின் தேவை என்ன இந்த தேசத்துக்கு? இப்ப 500 ரூபாய் செல்லாது, புது 500 அடிக்கிறீங்க. 1000 செல்லாது, புது 1000 அடிக்க எதுக்குப்பா? 2000. அந்த 2000த்துல சமஸ்கிருதத்துல 2000 இருக்கு, காவி கொடிய பின்னாடி போடுறதுக்கு, ஸ்வச்ச பாரத்ல தூய்மை இந்தியா குறியீடு போடுறதுக்கு அது அடிக்குது. அடிச்சு இல்ல, நாடங்களுக்கு 1,400,000க்கு மேல ஏடிஎம் கார்டு நிறுவனம் இருக்குது, தானியங்கி நிறுவனம். அந்த இதுல இந்த பணம் பொருந்துமா பொருந்தாதா? இந்த முன்னறிவு இல்லை. அடிச்சுட்டா அது உள்ள போகுது. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த 1000 500 போது பாருங்க, அதுல இந்த 2000 போது சின்னதா இருக்கு. இப்ப நாடங்களுக்கு ஏடிஎம் மிஷினை மாத்தணும், இல்ல ரூபா தாள மாத்தணும், ரெண்டும் தண்ட செலவு. ஏன்னா அக்கௌண்ட் காசு. இத கூட யோசிக்காம வேலை செய்யறீங்கன்னா நீங்க. நாங்க ரொம்ப நல்லா யோசிச்சிட்டோம், இதை ஏன் யோசிக்கல? 2000 ரூபாய் வரிசையில் மாத்திக்க சொல்லிட்டா 2000 வாங்கிட்டோம். 2000 வாங்கிட்டு கடைக்கு போனா சில்லறை இல்லைங்கிறான். தாளத்திற்கு படுத்துறதா? நான் 10 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி சாப்பிடுறேன், 20 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி சாப்பிடுறேன். 2000 கொடுத்து சில்லறை எங்க போவான்? எங்க போவான்? நாளைக்கு அடுத்த வாரம் என் மகளுக்கு திருமணம். சொந்தக்காரெல்லாம் வர வச்சுட்டு நகை வாங்க போகணும். நாளைக்கு நல்ல நாள். 10 லட்சம் ரூபாய் வங்கியில் எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சிருக்கேன். காலையில என் சொந்த பக்கத்தை கூட்டிட்டு நான் நகை எடுக்க போறேன். ராத்திரி செல்லாது ரூபா. எப்படி என் பொண்ணு கல்யாணம் நடக்கும்? ஏன் நாடங்களும் எத்தனை லட்சம் குடும்பத்தில் நடந்திருக்கும். எங்க அப்பாவுக்கு முடியல, ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன். அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு. 3 லட்சம் ரூபாய் பில்லு போட்டிருக்கேன். 3 லட்சம் ரூபாய் தொகை. காலையில கட்டிட்டு அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு இருக்கேன். அவரை திருப்பி அழைச்சிட்டு வரணும்னு இருக்கேன். ராத்திரி பணம் செல்லல, இந்த 3 லட்சம் ரூபாய் செல்லல. இப்ப அவன் என்ன சொல்றேன், இந்த பணத்தை வாங்க முடியாது, புது பணம். அங்க போனா 2000 எடுக்க முடியுங்க. அங்க ஒவ்வொரு நாளும் படுக்கையில் இருக்கிறதுக்கு எங்க அப்பாவை கட்டணம் போட்டுக்கிட்டே இருக்கேன் மருத்துவமனை. எப்படி வாழ்க்கை இருக்கு இல்ல? மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு கூட்டம். என்ன முதலாளிடா வங்கி கணக்குல வந்து நீங்க வங்கியில நெல்லு மாத்திரேன். அதானி அம்பானி இந்த சேகரெட்டி வந்து வங்கியில 100 கோடி மாத்தி பண்ணாது. இந்த 10 கோடி 2000 ரூபாய் பணம் யார் மாத்தி கொடுத்தது? நீங்களே யோசிச்சு பாருங்க. செல்லாதுன்னு அறிவிக்க போறீங்க, என்ன செய்யுங்க? 500 ரூபாய் நோட்டு அடிச்சிட்டீங்க, 1000 ரூபாய் நோட்டு அடிச்சிட்டீங்க, புதுசு அடிச்சிட்டீங்க.
வங்கிகளை கொண்டு ரகசியமா சேர்த்துங்க. இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு வச்சிருக்கீங்கல்ல. சேகரெட்டி வீட்டுல வருமான வரி சோதனை வருதுன்னு சேகரெட்டிக்கு தெரியாம போட தெரியுதுல்ல. அது மாதிரி யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் நினைச்சுங்க. 100 ரூபாய் 50 ரூபாய் அதிகமா நினைச்சுங்க. சில்லறை தட்டுப்பாடு பண தட்டுப்பாடு இல்லாத கொண்டு நிறைச்சிட்டு அடுத்த நாள் ராத்திரில செல்லாதுன்னு சொல்லுங்க. அப்படின்னா கூட ஒரு நிர்வாகம் சரியா இருக்குன்னு நினைக்கலாம். மக்களினுடைய துயரத்தில் இந்த அரசு பங்கு இருக்குது, அதை பத்தி சிந்திக்குதுன்னு நினைக்கலாம். எப்படி இருக்கு? அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகிட்ட, என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்கிறேன். தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை, பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இந்த தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில எப்படி நீ கருப்பு பணிய ஊழத்தை ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப சொல்லு பாப்போம். யாராவது ஒருத்த விளக்கம் சொல்லு, எப்படி ஒழிப்ப? நீ வங்கியில சேமிக்க சொல்ற, அந்த வங்கியே தனியார்மயம். ஐசிஐசி, HDFC, ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் இன்னும் அரசு தான், தனியார் வங்கி. இங்க கூடியிருக்கிற என் அன்பு சொந்தங்கள்ட்ட, அருமை பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், இந்த நாட்டில்